வாங்க மாமா, பவிக்கு ஒன்றும் ஆகாது. அவளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வாங்க மாமா, வாங்க போலாம். வா அர்ஜுன். சார் போங்க. ஐயோ கடவுளே, அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துப்பா. மாமா, என்ன அர்ஜுன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பவிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அவளை கண்டுபிடிச்சிருவோம்ல. பயப்படாத அர்ஜுன், பவிக்கு எதுவும் ஆகாது. இல்லை மாமா, அவங்க சொன்னாங்களே அந்த ரவுனிங்க பவியை நைட்டோட நைட்டா எங்கேயோ அனுப்ப பிளான் பண்ணுறாங்கன்னு. அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பாவம் மாமா பவி, அவங்க கிட்ட தப்பிக்க இப்போ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளோ. அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது மாமா. இன்னைக்கு நைட்டே அவளை கண்டுபிடிச்சிடணும் மாமா. கவலைப்படாத அர்ஜுன், பவி ஏன் பொண்ணு, அவளை ஈஸியா அவளை நான் விட்டுற மாட்டேன். எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சிருவேன். நீ தைரியமா இரு. மாமா வண்டியை நிறுத்துங்க மாமா, வண்டியை நிறுத்துங்க மாமா. மாமா வண்டியை நிறுத்துங்க மாமா. அங்க பவியோட செருப்பு கிடந்துச்சு மாமா. பவி செருப்பா? இது பவியோட செருப்பு தான். அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா மாமா. அப்படின்னா பவி கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும். என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்துனீங்க? சார், இது பவியோட செருப்பு சார். அவ இந்த பக்கம் தான் எங்கேயோ போயிருப்பா. மாமா, எனக்கு என்னமோ பவி இந்த வழியா தான் போயிருப்பான்னு தோணுது. ஒருவேளை அவளை நம்ம தேடி வருவோம்னு நினைச்சு இந்த செப்பலை விட்டு போயிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நம்ம இப்படியே போய் பார்க்கலாம் சார். சரி. ஓகே சார். அர்ஜுன், நீ உள்ள வராத, அது ரிஸ்க். நீ கார்ல ஏறு, சரியா? இல்ல மாமா. சொல்றேன்ல, நீ கார்ல ஏறு. சார், நம்ம போலாம். வாங்க. பவி, நீ எங்க இருந்தாலும் நாங்க உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவோம். நீ கவலைப்படாத பவி, நாங்க இருக்கோம் உனக்கு.